கொஞ்சம் தீக்குச்சிகளை எடுத்து அதோட தலையை வெட்டி வச்சிருக்கேன். இதை இப்ப எடுத்து இந்த கிளாஸ் பாட்டிலுக்குள்ள போட்டுட்டு என் கையை வச்சு க்ளோஸ் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. How it's possible? அதை எப்படி க்ளோஸ் பண்ணா மூழ்குது, கையை எடுத்தா மிதக்குது? இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தீக்குச்சோட டென்சிட்டி தண்ணியோட டென்சிட்டியோட கம்மியா இருக்கனாலதான் அது மிதக்குது. அந்த தீக்குச்சோட தலையில இருக்கிற சின்ன ஏர் கேப்ஸ் தான் அதோட டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. நான் அதுல கை வச்சு மூடும் போது சும்மா மூடல, பிரஷர் அப்ளை பண்றேன், அழுத்தம். பாஸ்கல்ஸ் பிரின்சிபல் படி பார்த்தோம்னா, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல இருக்க ஃப்ளூயிட்ல நாம பிரஷர் அப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ளூயிடோட எல்லா டைரக்ஷன்லயும் யூனிஃபார்மா எந்த குறையும் இல்லாம இந்த பிரஷர் டிரான்ஸ்மிட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் அந்த தீக்குச்சோட ஹெட்ல இருக்க ஏர் கேப்ஸ்ல வர அந்த பிரஷர் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படியே அந்த ஏர் கேப்ஸ்ல பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஏர் கம்ப்ரஸ் ஆகும். பிகாஸ் ஏர் இஸ் கம்ப்ரசிபிள். ஏர் கம்ப்ரஸ் ஆகும்போது அதோட வால்யூம் ரெடியூஸ் ஆகும். அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்றதுக்காக வெளியில இருக்கிற இந்த தண்ணி அந்த கேப்ஸ்குள்ள அடியேறும். தண்ணி உள்ள அடியேறும் போது அதோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனதும் அது தண்ணிக்குள்ள மூழ்குது. சோ நான் கையை எடுக்கும் போது இதே ப்ராசஸ் ரிவர்ஸ்ல நடக்குது, அதனால மிதக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.